இப்பவும் நமக்கு அந்த பொண்ணு யாரு கூட போச்சு, ஏன் போச்சுன்றது பொருட்டே இல்ல. மறுபடியும் நான் சொல்லிர்றேன். எங்க போகுதுன்றது அந்த பெண்ணோட பாதுகாப்ப கருதி தானே நம்ம அவளுக்கு சொல்றோம். இதனால நமக்கு என்ன இழப்பு? தொலைக்காட்சி செய்தியோ, பேப்பர்ல செய்தித்தாள்லயோ தலைப்புச் செய்தியா பார்த்துட்டு, நம்ம வேலைய பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாமே! எதுக்கு பலருடைய விமர்சனத்துக்கு ஆளாகுற மாரி நீங்களும் நானும் இத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு எதிர்கருத்து சொல்ல ஒரு கூட்டம் வருவாங்க. அது காட்சி ஊடகமோ, அச்சு ஊடகமோ. ஆனாலும் நம்ம ஏன் சொல்லணும்னு நெனைக்கிறோம்னா, இந்த சமூகத்து மேல நமக்கு இருக்க அக்கறை. இது போல இளம் பிள்ளைகள், வயசு பிள்ளைகள் நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நடந்துறக்கூடாதேன்றதுக்கு தான் நமக்கு கெட்ட பெயர், அவப்பெயர் வந்தாலும், நம்ம மேல கோவப்பட்டாலும், நமக்கு மேல அவங்க எரிச்சல் அடைந்தாலும், இத சொல்லணும்னு நம்ம நெனைக்கிறோம். நம்ம வந்து காதலர்கள சந்தேகமா அல்லது நண்பர்களா இவங்க யாருன்னே கூட எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள என்ன உறவு இருந்தது, இதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு அந்த அகால நேரத்துல பகல் நேரத்திலேயே அங்க நாங்க போக பயப்படுறோம்னு சொல்லி Facebookல என்னோட கருத்துக்கு கீழ சில ஆண்கள் எழுதியிருக்கிறத நீங்க வாசிக்க முடியும். நாங்களே போமாட்டோம். எங்கேயுமே அப்படி போக மாட்டோம்லம்மா. எதற்கு அந்த ஆபத்தான இடத்துக்கு போகணும்? நீங்க வேற எங்க வேணா போலாம். சமூகம் தவறா பாக்குதுன்ற பார்வைய இதுல கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க இந்த காரியத்த செய்யக்கூடாது. அதெல்லாம் மறைச்சு இங்கேயே செய்யுங்க. ஒரு அறைக்குள்ள போங்க. ஒரு விடுதிக்கு போய் அறை எடுத்துட்டு போங்க. ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுங்க. நண்பர்களுடைய வீடுக்கு போங்க, அலுவலகத்துக்கு போங்க. எங்கேயாவது கட்டடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு பேசுங்க. அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்ல. இப்ப பாருங்க இழப்பு யாருக்கு? இவங்கலாம் வெளியில உட்கார்ந்து பெண்ணியம் பேசுறேன்னு சொல்லி ஏதோ அந்த பெண்ண குற்றப்படுத்துறேன்னு பேசிட்டு இருக்காங்களே, இழப்பு அவளுக்கு தானே. இதைப் போல இன்னொரு பெண் உட்கார்ந்து வாழ்க்கை முழுசும் அழக்கூடாதுன்றதுக்கு தானே நம்ம இந்த எச்சரிப்ப அவங்களுக்கு சொல்றோம்.